ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்தை எப்படி சொர்க்கமாக மாற்றணும் என்று காட்டிக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே இருந்த மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையில இருக்கிற காசை பார்க்கல, ரசூலுடைய வாயிலிருந்து வரும் ஓதலை பார்த்தாங்க, ரசூலுடைய தொழுகையை பார்த்தாங்க, ரசூலுடைய நோன்பை பார்த்தாங்க, ரசூலுடைய குர்ஆன் திலாவத்தை பார்த்தாங்க. வீட்டுக்குள் இருக்கிற மனைவிக்கும் தாகம் உடல் நிறைய நகையும் கை நிறைய காசும் அல்ல. இந்த உலகத்திலே இருக்கிற தாய்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு இருக்கிற ஆசை கை நிறைய காசு வரணும், உடல் நிறைய நகை வரணும், உடல் எல்லாம் அழகாக உடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அந்த தாகம் பெரிதாக இருக்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை நாங்க அடையணும். இரவே பார்க்கிறாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க 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 தொழுகிறாங்க, சுபஹ் வரை தொழுதாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை. ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸில நின்று வந்தா கால்கள் வீங்கிடும். 3 மணி நேரம் பஸ்ஸில நின்று வந்தா கால் வீங்கிடும், புட்டு போல வீங்கிடும். 50 வயசு தாண்டின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுகிறார்கள். எவ்வளவு நேரம்? கால்கள் வீங்கிருச்சு. கணவனுடைய கால் வீங்கினா மனைவிக்கு கவலை வருதானே. அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி கால்கள் வீங்கிறது தொழணுமா? பாவமே இல்லாத நீங்க இப்படியே இபாதத் செய்யுங்க. அலைஸ கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கலையா? நாங்க தொழுகிறோம் பாவங்களை மன்னிப்பு கேட்க, நாங்க துஆ கேட்கிறோம் பாவங்கள். நீங்க பாவமே இல்லாதால் நீங்க ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி தஹஜ்ஜுத் தொழணும்? ஒரு 4 ரக்காத் தொழுது 10 நிமிஷத்துல தூங்கினா போதும் தானே. கால்கள் வெடிக்கிற அளவுக்கு, கால்கள் வீங்குற அளவுக்கு தொழணுமா? யாரு கேட்கிறாங்க? ஹஜ்ரத் ஆயிஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளங்கப்படுத்தினாங்க தெரியுமா? ஆயிஷா இந்த கருத்திலே சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுவது நடந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க, நான் தஹஜ்ஜுத் தொழுவது என்னை மன்னித்ததற்கு நன்றி செலுத்த. உங்களுடைய தஹஜ்ஜுத் எல்லாம் மக்ஃபிரத்தை கேட்கும் தஹஜ்ஜுத், என்னுடைய தஹஜ்ஜுத் மக்ஃபிரத்தை தந்ததற்கு நன்றி செலுத்தும் தஹஜ்ஜுத். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்ர் அடிக்கிறான். தன்னை முன்பின் பாவம் இல்லாமல் ஆக்கின ரப்புக்கு தஹஜ்ஜுத் தொழுது நன்றி செலுத்துகிறார்கள். அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடிமையாக நான் இருக்கக்கூடாதான்னு கேட்டான். மன்னித்ததற்கு நன்றி செலுத்துற முறை இதுதான். என்னை பாவம் இல்லாமல் ஆக்கினானே, அல்லாஹ் நினைத்திருந்தால் நபியாக வைத்துக் கொண்டே என்னுடைய பாவங்களுக்காக என்னை தண்டித்திருக்கலாம், என்னை பாவம் செய்ய வைத்திருக்கலாம். அப்படி ஒன்றுமே செய்யாமல் பாவம் இல்லாத ஒரு புனிதராக ஆக்கினானே, அதுக்கு நன்றியாகத்தான் நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதனால சொன்னாங்க, இந்த யார் எப்போது மூமின்கள் தங்களுடைய சந்தோஷங்களின் போது நன்றி செலுத்துகிறார்களோ அந்த நன்றி அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்.